இருக்கா? இருக்கா? படித்தவர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான், என்னுடைய தாத்தாக்கள், உங்களிடம் நான் கேட்கிறேன், இருக்கிறதா? இருக்கிறதா? இல்லை, இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் வேளாண்மை மாவட்டம், விவசாயம் செழித்தோங்கிய மாவட்டம். இன்னைக்கு விவசாயம் செய்ததற்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை. இங்கிருந்து டன் கணக்கில் என்னுடைய மலைகளை உடைத்து நொறுக்கி பெயர்த்தெடுத்து கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறீர்களே, நாங்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்பினோம். 100% சட்டவிரோதமாக கனிமவள கடத்தல் நடக்கவில்லை என்று பச்சை பொய்யை பேசினார் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். அந்த பொய்யோடு சீட்டும் போச்சு, எல்லாம் போச்சு. அவர் பேசியதற்கு ஒரு சில நாட்களில் சட்டவிரோத கல்குவாரிகள் இந்த மண்ணில் மூடப்பட்ட செய்தி எப்படி வந்தது? எப்படி வந்தது? அப்ப யார் சொன்னது உண்மை? யார் சொன்னது உண்மை? சட்டத்தின்படியே தான் நடக்கிறது என்கிறார்கள். சட்டத்தின்படிதான் நான் திருடுகிறேன் என்ற அமைச்சர் பொது மேடையில் பொய் பேசுகிறார் என்றால், அதை கூட உண்மை என்று நிறுவ பார்க்கிறார் என்றால் எப்படி நாம் பார்ப்பதை? நான் சொல்கிறேன், சட்டத்தின்படிதான் நடந்தது, சட்டத்தின்படிதான் நடந்தது. எந்த சட்டம்? எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு பின்னாடி நிற்கிறது. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி வந்துடும், அதுக்கு அதுக்கு பிஜேபி வந்துடும், அதனால நான் உனக்கு ஓட்டு போட்டு கனிமவள கடத்தல் லாரியில் நான் அடிபட்டு சாவணுமா? என்னங்கப்பா, என்னது இது? என் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து வந்தோம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நாங்கள் வைத்த பிரதானமான கோரிக்கைகளில் ஒன்று, இங்கே சட்டத்தின் உதவியோடும் சரி, சட்டத்தை மீறியும் சரி, பல குவாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குவாரிக்கு அனுமதி வாங்குவான், பக்கத்து குவாரிக்கு அனுமதியே இல்லாம அடிப்பான். இது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னோம், ஐயா இந்த குவாரிகளில் எல்லாம் முறைகேடு நடக்கிறது, நீங்கள் ஒரு ஆய்வு செய்யுங்கள். நான் நேரடியாக சொன்னேன். அன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா அரவிந்த் ஐஏஎஸ் அவரிடத்தில் நான் சொன்னேன் நேரடியாக. கொண்டு போறானே, தடுத்து நிறுத்துங்க. இல்ல குவாரிகள்ல முறைகேடு இருந்துன்னா, வயலேஷன்ஸ் இருந்துன்னா என்னால் நடவடிக்கை எடுக்க முடியும். என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று கேட்டேன். என்னால சீல் பண்ண முடியும், இழுத்து மூட முடியும் என்றார். அத்தனை குவாரிகளிலும் வயலேஷன்ஸ் தான் நடக்கிறது. உடனடியாக ஒரு குழுவை அனுப்பி குவாரிகளில் ஆய்வு செய்யுங்கள் என்று கேட்டோம். எத்தனை குவாரிகள் ஆய்வு செஞ்சீங்க? ஆய்வு செஞ்சீங்க? செய்ய மாட்டார்கள். குவாரிகளுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டியது மாநில அரசினுடைய உரிமை. அது மாநில அரசின் அதிகாரத்தில் தான் வருகிறது. இந்த மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் உடனடியாக அத்தனை குவாரிகளுக்கு அனுமதியை ரத்து செய்ய முடியும். இவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். செய்யாதவர்களை நாம் செய்யணும் இல்லையா? நாம் செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? இந்த மலையை பத்தியே பேசிட்டு இருக்கிறார்கள். மலை வெறும் மலை அல்ல, நம்முடைய உயிர், உயிர், இந்த மண்ணின் இதயம். இதயத்தை பிடுங்கி எடுத்து அறுத்து வீசினா என்றால் நான் பிணம், என்னுடைய குமரி பிணம். நீ மலையை பாதுகாக்காமல் நீ எதை பாதுகாத்தாலும் நான் வாழ முடியாது, வாழ முடியாது, நிக்க முடியல. கன்னியாகுமரி மாவட்டமான எங்களுக்கு பதட்டமா இருக்கு. அந்த பக்கம் மதுரை பக்கம், சென்னை பக்கம் எல்லாம் இந்த இருக்கும், இப்படி இருக்கும். இந்த சூடு பருவநிலை நிக்க முடியல. மீட்டெடுக்க வேண்டும், மீட்டெடுக்கணும். 22 ஆண்டு காலமாகிறது. என் அன்பு மக்களுக்கு சொல்கிறேன், 22 ஆண்டு காலமாகிறது. நெய்யார் இடதுகரை கால்வாயிலிருந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தண்ணீர் வந்து எங்க போச்சு? எங்க போச்சு? நான் சொன்னேன் இல்லையா, வேளாண்மை அழிந்து போனது என்று. எந்த நீர்நிலையும் இல்லை, எந்த கால்வாயும் சரியாக இல்லை. 22 ஆண்டு காலம் தண்ணீரை கூட கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உங்களால் வாங்கி தர முடியவில்லை என்றால் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும்? இது காங்கிரஸ் கோட்டை இவர்கள், இது பாஜக கோட்டை அவர்கள். ஆனால் எவருடைய ஆட்சி காலத்திலும் இந்த மண்ணிற்கு பக்கத்து மாநிலத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட தர முடியவில்லை என்றால் இது யாரின் கோட்டை? யாரின் கோட்டை? இது காங்கிரஸ் கோட்டை, பாஜக கோட்டையாக இருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா? அதுதான் பிரச்சனை. என்றைக்கு இவருடைய கோட்டைகள் உடைத்து நொறுக்க
அதுதான் இந்த மண்ணின் பிரச்சனைகளுக்கான தீர்வு. அதை செய்ய வந்தவர்கள் நாங்கள் இந்த மண்ணின் வரலாற்றை மிக தெளிவாக படித்தவர்கள். இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்களுடைய தாத்தன்கள் சிந்திய குருதி, அந்த குருதியின் தியாகம், அதன் வலி, அதன் வேதனை, துப்பாக்கி சூடு நடந்த போது புறமுதுகு காட்டி ஓடாமல் நெஞ்சை நிமிர்த்தி நின்று குண்டடிபட்டு இந்த மண்ணிலிருந்து ஒருபடி மண்ணை கூட நாங்கள் கேரளாவுக்கு தரமாட்டோம் என்று போராடி உயிர் தியாகம் செய்த போராளிகளினுடைய வரலாற்றை படித்து அவருடைய மூச்சு காத்தை சுவாசித்து அரசியல் செய்பவர்கள் நாங்கள். இதே அன்பு மக்கள் சிந்திக்கணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது இல்லை. தமிழ்நாட்டிலே அதிக அளவிலே கல்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம். எல்லாவற்றையும் சரியாக செய்வோம். எல்லாவற்றையும் சரியா செய்வோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிழை செய்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தீர்த்துருவோம், முடிச்சிருவோம். எங்க? தேர்தல், வாக்குப்பதிவு. எப்படி? இந்த மண்ணினுடைய அரசியல் என்ன? 2 கட்சிகள், 2 மதங்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், இந்துக்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடணும். எதுக்கு? படிச்சவங்க தானே, நம்ம எல்லாம் படிச்சவங்க தானே. மத தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அல்ல இது மத தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல. இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். மண் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும். மனிதன் வாழ்ந்தால்தான் மதங்கள் இங்கே தாக்கு பிடிக்க முடியும். மனிதர்களை அழித்தொழிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு மதத்தை பாதுகாத்து என்ன செய்ய போகிறீர்கள்? அதான் எங்களுடைய கேள்வி. இங்கே மதத்தை பாதுகாப்பதற்கு ஆட்கள் தேவையில்லை. மதங்கள் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும். 100 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளாக எவராலும் அழித்தொழிக்க முடியாத மதங்கள் இனி அழிந்துவிடும். அந்த மதத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு அச்சுறுத்தல் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன்தான் அந்த மதங்களுக்கு அச்சுறுத்தலானவன், ஆபத்தானவன். பூச்சாண்டி கட்டுறது, பிஜேபி வந்துருவான். நாங்கள் உங்களை பயமுறுத்தி வாக்கு கேட்க வந்தவங்க இல்லை. நீங்க பயந்து வாக்கு செலுத்தாதீங்க. துணிஞ்சு நின்று வாக்கு செலுத்துங்க. துணிச்சலோடு முடிவெடுங்க. பிஜேபி, காங்கிரஸ் எவரும் வர முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. பிஜேபி அல்ல, இந்த மண்ணில் யாருக்கும் இடம் இல்லாமல் மாற்றுவோம். நாங்கள் வெல்வது உறுதி. ஏன் வெல்ல வேண்டும்? நாங்கள் ஒவ்வொரு மேடை தோறும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சொன்னார் இல்லையா, நாங்கள் இவர்களை போல 1000 தர வந்தவர்கள், 2000 தர வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் அல்ல. நாங்கள் எதை சரி செய்ய வந்தவர்கள் என்றால், உங்கள் வீட்டு சமையல் அறையை சரி செய்ய வந்தவர்கள். சமையல் அறையில் என்னப்பா பிரச்சனை? இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள், என்னுடைய அக்காக்கள், தங்கைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டும். சமையல் அறை ஆரோக்கியமாக இருக்கிறதா? ஒரு வீட்டின் ஆரோக்கியம் அந்த வீட்டின் சமையல் அறையில் தான் இருக்கிறது. அந்த வீட்டில் சமைக்கக்கூடிய உணவில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் ரொம்ப சுத்தமாக தான் சமைக்கிறேன், நீங்க சுத்தமாக தான் சமைக்கிறீங்க, நீங்க ஆரோக்கியமான உணவை கொடுக்கிறேன் என்றுதான் நீங்கள் சமைத்து உங்களுடைய கணவருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் சமையல் செய்து உணவை கொடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சமையல் செய்வதற்கு வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? மனசாட்சி உள்ளவர்கள் நீங்கள் சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி எழுப்பணும். நஞ்சு, விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும். விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே. சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் புற்றுநோய் வருது. இப்படி இல்லையேப்பா. ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலம் இப்படி இல்லையே. 120 வயசுல பாட்டி வந்து இரும்ப கடிக்குது, பல்லு அப்படி இருக்கு, இரும்பு மாதிரி. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பல்ல காணல, கண்ணு தெரியல. அவ்வளவு நோய். யார் பொறுப்பு? யார் பேசுவது?
இந்த நிலப்பரப்பில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தெருக்கள் தோறும் இந்த சிக்கலை எடுத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அவர் தான் சொன்னார், ஏய் பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனை இருக்கு, முதல்ல சரி செய்ய வேண்டியது நம்முடைய உணவு. இயற்கை வேளாண்மையை அழிச்சான். உணவே மருந்துன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். உணவே மருந்துங்கிற நிலையை மாற்றி இன்னைக்கு மருந்த உணவா சாப்பிட்டு இருக்கிறோம். காலையில ஒரு படி டேப்லெட்டை இறக்குறான், மத்தியானம் ஒரு படி டேப்லெட்டை இறக்குறான், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு படி டேப்லெட்டை இறக்குறான். என்ன வாழ்க்கை முறை இது? என்ன வாழ்க்கை முறை? நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்றிவிட்டான். இதை சரி செய்யணும். 2016ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆட்சி வரைவறிக்கையை கொடுத்தோம். அப்போது நாங்கள் சொன்னோம், நாம் தமிழர் அரசு அமைந்ததும் 5 ஆண்டுகளில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலம் செய்யக்கூடிய வேளாண் முறை முழுமையாக ஒழித்து கட்டப்பட்டு இயற்கை வேளாண் முறை மீட்டெடுக்கப்பட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை கொடுத்து மறுபடியும் உணவே மருந்தென்கிற வாழ்வியல் முறையை நாங்கள் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் சொன்னோம். அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் சொன்னோம். உங்க யாருக்கும் நல்ல சாப்பாடு வேணாம்னு நினைக்கிறேன், விஷம்தான் வேணும்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் சொல்றேன், விஷம்தான் வேணும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சமைச்சு விஷத்தை தான் சமைச்சு குடிப்பீங்கன்னா காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ யாருக்கோ போடுங்க. இல்லை இல்லை, இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் சமையல் பண்றப்ப எல்லாம் என் கை உறுத்துமே, மனசு உறுத்துமே, குற்ற உணர்ச்சி வருமே, என் பிள்ளைக்கு நான் விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன், இதை மாற்ற முடியாதா என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததென்றால் எங்களை பார்த்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் இழைக்காதீர்கள். இவர்கள் மதத்தை சொல்லி வருவார்கள், நான் உங்கள் பிள்ளைகளை சொல்லி வருகிறேன். எது வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். நீங்க தான் முடிவு செய்யணும், நீங்க தான் முடிவு செய்யணும். மதத்துக்கு இங்க தேவையில்லைங்க. மதம் இங்கே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நாட்டில் எந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த சமயத்தையும் வழிபடலாம் என்கிற உரிமை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறது. அதை நாம் தமிழர் அரசு உறுதிப்படுத்தும். எவருடைய மத நம்பிக்கையிலும் நாம் தமிழர் அரசு தலையிடாது. உங்கள் எல்லோருடைய வழிபாட்டு உரிமையையும் நாம் தமிழர் அரசு மீட்டுக் கொடுக்கும், பாதுகாக்கும். ஆனால் அது மட்டும் இல்ல பிரச்சனை. பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனை இருக்கு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கையில கஞ்சாவோடு சுத்திட்டு இருக்கிறான். பெற்றோர்கள் சிந்திங்க, நீங்க சிந்திக்கணும். விளையாட்டு கதை இல்ல. தேர்தல்னா சும்மா ஒரு மதத்தை பார்த்து ஒரு நாள் போய் ஒரு சின்னத்துல குத்துறது இல்ல. அவன் வந்துருவானே இவன் வந்துருவானே ஓட்டு போட்டு 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 கஞ்சா மெத்து கித்து குத்துன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறான். நாக்கு கடையில வைப்பானா, நகத்து கடையில வைக்கிறானா, அங்கங்க வைக்கிறானா போதை பொருளா. எப்படிடா வந்தது? எங்க இருந்து வந்தது? என் நாட்டுக்குள் போதை பொருள் எப்படி வந்தது? இந்த மண்ணை 50 ஆண்டு காலம் நீங்கள் 2 பேர், இந்த திமுக இந்த அதிமுக, ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த காங்கிரஸ் இந்த பாஜக, நீ 4 பேர் தானே ஆண்ட. எப்படி என் பிள்ளைங்க கையில கஞ்சா வந்து? பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லணும். இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழுப்பணும். எப்படி வந்தது? சின்ன சின்ன பசங்க, தென்காசி மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில பீர் பாட்டில் எடுத்து ஆசிரியருடைய மண்டை அடிச்சு நொறுக்கிறான். ஏன் அண்ணா நான் பேசுறாங்களே, தெருவில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில், தெருவில் பெண் குழந்தை, நான் சொல்றேன், பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்க சிந்திக்கணும். பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த எத்தனை பெற்றோர்கள் உங்க வீட்டில இருந்து உங்களுடைய பிள்ளைய 5 வயசு 6 வயசு பெண் குழந்தைகளை அழகா தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு அந்த குழந்தையை பள்ளிக்கூட சீருடையை அணிந்து அந்த குழந்தைக்கு அப்படியே பொட்டு வச்சு அப்படியே ஜட பின்னி பூ வச்சு தலை நிறைய பூ வச்சு முத்தம் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோமே, அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமானதுன்னா நெஞ்சு பதறதா இல்லையா? பதறதா இல்லையா? ஏன் பதறது? ஒரு அரை மணி நேரம் என் பிள்ளைய காணலைன்னா இந்த நாடு பாதுகாப்பான நாடு,
இந்த நாட்டில் என் பிள்ளையினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், உறுதியாக இருக்கிறது. அரை மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆனாலும் என் பிள்ளை, என் குழந்தை உடம்புல ஒரு நகை கீறல் கூட இல்லாம வந்து சேருவாள் என்கிற நம்பிக்கை ஏதாவது ஒரு பெற்றோருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லணும். இருக்குன்னா காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா இவர்களை தூக்கி கடல்ல போட்டுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும். ஒரு டாஸ்மாக் கடை இருக்காது. ஏற்கனவே பல சட்ட போராட்டங்கள் நடத்தி பல டாஸ்மாக் கடைகளை நாங்க மூடுவோம். நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஏதோ நீங்க ஓட்டு போட்டதை எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி. நாங்கள் ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இங்கே தேவை ஒரு நல்ல சமூகம். இவருக்கு மாற்று அவர், அவருக்கு மாற்று இவர், அது இல்லை. இந்த சமூகம் சீரழிந்து போய் விட்டது. பள்ளிக்கூடத்தில் போனால் ஆசிரியர் மாணவியை வன்புணர்வு பண்ணுறான். மருத்துவமனைக்கு வேலைக்கு போனால் மருத்துவர் வன்புணர்வு பண்ணுறான். எங்கே தாண்டா எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் அனுப்புறது? மாண்புமிகு அப்பா அவர்களை சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். எதுக்கு தெருவா டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கீங்க? எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்க பதில் சொல்லணும். போடுங்க. டாஸ்மாக் கடை வேணும்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஓட்டு போடுங்க. தாராளமாக போடுங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 10 லட்சம் குடிகாரர்கள் வருவார்கள். உங்க வீட்டு பிள்ளைகள் உடலில் ஆடை இல்லாமல் நடு ரோட்ல பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்படி ஆடணும்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஓட்டு போடுங்க. இல்லை, ஒரு அறிவார்ந்த ஒரு இளம் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு எது வேணும் நீங்க தாங்க முடிவு செய்யணும். நாங்கள் ஒரு நல்ல அறம் சார்ந்த ஒரு சமூகத்தை, ஒரு அறிவார்ந்த சமூகத்தை, ஒரு படித்த பண்பட்ட நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த மண்ணின் இளைஞர்கள் சிந்திக்கும் திறனோடு உள்ளூரிலேயே பொருளாதார வலிமையோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் 2 வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கிறான். எதுக்கு நான் எல்லாம் படித்து முடிச்சுதான் கேட்டாங்க. நம்ம இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு எப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன்னு. நான் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்? என் வீடு இங்கே இருக்குது, என் குடும்பம் இங்கே இருக்குது, என் நிலம் இங்கே இருக்குது, என் சொந்த பந்தம் எல்லாம் இங்கே இருக்குது. நான் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்? எதுக்கு போகணும்? வேலை வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை? வேலை வாய்ப்பு கொடுத்தா என்ன ஆகும்? இந்த மண்ணிலேயே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த இளைஞர்கள் இந்த மண்ணிலேயே பொருளாதார வலிமையோடு இருந்தால் என்ன ஆகும்? இந்த கேடுகட்ட ஆட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்பான். இப்ப கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை இவன் இவ்வளவு சீரழிந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறான், நீ ஏன்பா கேட்கல? இளைஞர்கள் எல்லாம் வாப்பா போராடுவாப்பா. போப்பா, நானே வேலை இல்லாமல் இருக்கிறேன், என் பிரச்சனையை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சொல்றானா இல்லையா? 2 வேலை செய்கிறான். 2 வேலை. ஒன்று, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போதை பொருட்களை கொடுத்து சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டமாக மாற்றணும். அதையும் தாண்டி சிந்திக்கும் திறனோடு பொருளாதார வலிமையோடு இந்த இளைஞர்கள் இருப்பார்கள் என்றால் அப்படி இருக்க விடக்கூடாது. அப்படி இருக்கிறான்னா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. செஞ்சிருக்கானா இல்லையா? செஞ்சிருக்கிறான். இந்த பக்கத்தில் ஐயாரியல் ஆலை இருக்கு மணவாளக்குறிச்சியில். தமிழ்நாட்டிலே அதிக அளவிலே புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம். காரணங்கள் பல உண்டு. ஏற்கனவே சொன்னேன், உணவு பழக்க வழக்கம், அது ஒரு காரணம் சொன்னேன். இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இந்த ஐயாரியல் ஆலை கடற்கரை பகுதிகளில் மணலை எடுக்கிறான். மணலை எடுத்து என்ன பண்ணா, இங்க மலையை காணல பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கடற்கரை போங்க, ஆரோக்கியபுரத்தில் நீரோடி வர போங்க, கடல் இருக்கும், கரை இருக்காது. கரை எடுத்துட்டான். எடுத்தது மட்டும் இல்லாம என்ன செய்யறான், இந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய கடற்கரை மணலை எடுத்து தோண்டி எடுத்து அதுல அரிய வகை கனிமங்கள் இருக்கிறதா, அதை பிரிச்சு எடுக்கிறான். எடுக்கிறப்போ வீசக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் பெரிய அளவிலே புற்றுநோயை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி நான் குற்றம் சாட்டவில்லை. 2016 ஆண்டு திருவிதாங்கோடு பகுதியில் கேரளாவில் இருந்து வருகிறார் மருத்துவர் அஜய்குமார் அவர்கள்.
புற்றுநோய் மருத்துவர் திருவனந்தபுரத்திலிருந்து வருகிறார். வந்து அவர் இங்குள்ள மக்களை சந்திக்கிறார். ஒரு மருத்துவ முகாமில் அவர் சொல்கிறார், கடந்த 10 ஆண்டுகளில், கடந்த சில ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய மக்கள் அதிக அளவிலே புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள். குறிப்பாக கடலோர மக்கள் அதிக அளவிலே புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இங்குள்ள கதிர்வீச்சு. இந்த மணலில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு, சூழலியல் காரணங்கள் இருக்கிறது. உடனடியாக ஒரு ஆய்வு செய்து ஆய்வு முடிவுகளை வெளியிடுங்கள், இது மிகப்பெரிய பிரச்சனை, இதை சரி செய்யுங்கள் என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது. என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சீங்க? என்ன செய்தீர்கள்? ஒரு ஆய்வு முடிவெடுத்தீர்கள் இல்லையா? ஒரு ஆய்வு செய்தீர்கள் இல்லையா? அந்த ஆய்வு முடிவை, அந்த அறிக்கையை வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் சமர்ப்பிக்கவாது செய்தீர்களா? இல்ல இல்ல. நீங்க என்ன செய்றீங்க? ஐஆர்எல்ட்ட இருந்து நிதி வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, இவர்கள் புரோக்கர்கள், இவர்கள் தரகர்கள். பெரும் முதலாளிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இடையே, இல்லை மக்களுக்கும் இடையே தரகர் வேலை செய்யக்கூடிய நபர்களை ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருப்பதன் விளைவு தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரச்சனை. தலையிலிருந்து கால் வரைக்கும் பிரச்சனை. எப்படி சரி செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க பேசுனது தவறுனா நீங்க சொல்லுங்க, என்ன செய்யறதுன்னு சிந்திக்கணும், சிந்திக்கணும். நாங்கள் இந்த முறை இந்த மண்ணின் அதிகாரத்தை கைப்பற்றுவது உறுதி, உறுதி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் தெரியும் நாங்கள் பேசுவதுதான் சரி என்று, உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சரிதான்ப்பா, யாரோடையாவது கூட்டணிக்கு போனோம், அப்போதான் பேச முடியும், அப்போதான் ஏதாவது ஜெயிக்க முடியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் திமுகவோடு கூட்டணிக்கு போகிறோம், ஒரு விவாதம் நடக்கிறது, பக்கத்தில் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்திருக்காரு, நான் அவரை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியுமா? இல்லை அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்காரு, நான் தளவாய் சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறாரு, இல்லை காங்கிரஸ் பிரதிநிதியான ராஜேஷ்குமார் அவர்கள் வந்திருக்காரு, அவரை ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்கிறேன், அவர் வரவே இல்லை விவாதத்துக்கு. இல்லை பாஜகவினுடைய பிரதிநிதிகள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகிறார்கள், இவர்களை எதிர்த்து நாங்கள் என்ன பேசுறது? இவ்வளவு நேரம் நான் பேசிய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த மக்களின் குரலை, மக்களின் உணர்வுகளை நான் பேசியது போல் என்னால் பேச முடியுமா? பேச முடியுமா? அப்புறம் எதுக்கு நாங்க கூட்டணி வைக்கணும்? எதுக்கு கூட்டணி வைக்கணும்? இந்த பாழாய் போன அரசியலை ஒழித்து கட்டுவதற்காகத்தானே நாங்கள் களத்தில் வந்து நிற்கிறோம். நாங்களும் அவர்களோடு போய் நின்றோம் என்றால் இந்த மண்ணில் எந்த காலத்திலும் ஒரு மாற்று அரசியல் உருவாகாது, உருவாகாது. நாங்கள் வாழை மரம் அல்ல, ஒரே வருஷத்துல வளர்ந்து பலம் தர்றதுக்கு வாழை மரம் அல்ல, நாங்கள் பனை மரம், நாங்கள் ஆலமரம். நாங்கள் மெல்ல 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 மெல்லத்தான் வளர்வோம். ஆனால் எங்களுடைய அடித்தளம் இந்த மண்ணில் எவரும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆழமான அடித்தளமாக இருக்கும். அந்த அடித்தளத்தை தான் கடந்த 10 ஆண்டு காலமாக நாங்கள் இட்டோம். 10 ஆண்டு காலமா 2016ஆம் ஆண்டு முதல் முறையா நாங்கள் தேர்தலை சந்திச்சோம். ஒரே ஒரு விழுக்காடு வாக்கு, 4.5 விழுக்காடு வாக்கு 2016. பல பேர் சொன்னார்கள், சீமான் கட்சியை கலைச்சிட்டு படம் எடுக்க போயிடுவாருன்னாரு. பல பேர் சொன்னார்கள், இல்லைனா ஏதோ ஒரு கட்சியை கூட போய் 2 சீட்டை வாங்கிட்டு ஒதுங்கிடுவார். அப்போதே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார், இப்போதுதான் நாம் புள்ளி வைத்திருக்கிறோம், நம்முடைய ஆட்டம் இங்கிருந்தான் ஆரம்பிக்க போகிறது. அடுத்த தேர்தலிலும் நாம் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே போட்டியிடுவோம் என்று சொன்னார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். அது நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்கல, சாதியை சொல்லல, மதத்தை சொல்லல. இப்போது நாங்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறோமோ இதையே தான் அப்போதும் பேசினோம். பேசி பேசி எங்களுடைய கருத்தியலை, சித்தாந்தத்தை மட்டுமே மக்களிடையே எடுத்து சென்று 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 ஒன்றை நாளாக்கினோம். அவ்வளவுதான், 4க்கு மேல வராதுன்னா நாங்க சொன்னோம், பொருள் ராசா, வெயிட் அண்ட் சி, அவசரப்படுறீங்க, வெயிட் அண்ட் சி. 2021 தேர்தல் அப்படியே நின்னோம். அதே தனித்து, அதே பாய்ச்சல். இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு பெரும் புரட்சியை செய்தோம். 234 சட்டசபை தேர்தலில் 234 வேட்பாளர்களை களமிறக்கினோம். அதிலே 117 வேட்பாளர்கள் பெண்கள். எந்த கட்சி கொடுத்தது? நாங்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் தர்றோம், உங்க உரிமைன்னு சொல்ல வந்தவர்கள் அல்ல.
234 தொகுதியில 117 தொகுதி தர வேண்டியது உங்களுடைய உரிமை. அதை செய்வது எங்களுடைய கடமை. அதனால் அதை செய்கிறோம் என்று செய்ய வந்தவர்கள். இதுதான் பெண்ணிய உரிமை. இதுதான் பெண்ணிய உரிமை. செய்தோம். 4லிருந்து 7 விழுக்காடு வாக்காக வந்தோம். அது அவ்வளவுதான். இனியெல்லாம் வராது. 7 4000 2000. நீங்க நிறைய ஜோசியக்காரர்கள் உண்டு, நிறைய ஜோசியக்காரர்கள் உண்டு. இப்ப வருவாங்க கருத்து கணிப்பு ஜோசியம். இவருக்கு அதிகமாக இருக்கு, இவருக்கு 40 விழுக்காடு வரும். நீங்க எங்க போய் கருத்து கணிப்பு பண்ண? எங்க போய் பண்ண? ஒரு தொகுதியில 2.5 லட்சம் 3 லட்சம் வாக்காளர்கள் உண்டு. நீங்க எத்தனை பேர்கிட்ட கருத்து கணிப்பு செய்யறீங்க? எத்தனை பேர்? நீங்க கருத்து கணிப்பு செய்யற ரகசியத்தில் நாங்க வெளியே சொன்னோம்னா உங்க ஊடகத்தை மூடிட்டு தான் போனோம். சரி, அதை விடுங்க. 2021 7 விழுக்காடு வாக்கு. அதை தொடர்ந்து மறுபடியும் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். அதே பாய்ச்சலோடு தனித்து நின்றோம். தனித்து நின்று 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி தமிழ்நாட்டின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக நாங்கள் மாறினோம். நாங்கள் கடந்து வந்த பயணத்தை போன்று இந்திய அரசியல் வரலாற்றில் தோற்று 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 அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் இழந்து இழந்து இழந்து, ஆனாலும் எவனுக்கும் விலை போகாம கோபாலபுரத்துல வாசல்ல போய் கண்ணை கசக்கிட்டு, ஐயா ஆட்சியில பங்கு தாங்க, ஐயா ஐயா அதிகாரத்துல பங்கு தாங்க, ஐயா ஐயா 5 சீட்டு தாங்க, ஐயா ஐயா 10 சீட்டு தாங்க, ஐயா ஐயா என்று நாங்க கேட்கல. நாங்கள் நிற்கிறோம், தனித்து நிற்கிறோம், துணிந்து நிற்கிறோம். ஏன்? நாங்கள் நம்புகிறோம் எங்களிடம் சத்தியம் இருக்கிறது, நாங்கள் சத்தியத்தின் வழி நடக்கிறோம், எங்களிடம் நேர்மை இருக்கிறது, எங்களிடம் நெஞ்சுரம் இருக்கிறது, எங்களிடம் துணிச்சல் இருக்கிறது, எங்களிடம் வீரம் இருக்கிறது, எங்களிடம் அறிவாற்றல் இருக்கிறது, எங்களிடம் கருத்தியல் இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை இருக்கிறது. இந்த மண்ணின் மக்களின் மீது தீராத காதல் எங்கள் மீது எங்களிடம் இருக்கிறது. அதனால் நாங்கள் நிற்கிறோம். நம்பணும் இல்லைங்க. முதல்ல மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமா இல்லையா? நாங்க எல்லாரும் இப்படிதான் முதல்ல சொன்னாங்க. 2021 19 தேர்தல் எல்லாம் எல்லாரும் தனியா தான் நிற்பாங்க. எல்லாம் அப்புறம் அவரை பார்த்தீங்களா இவரை பார்த்தீங்க. இப்ப சொல்லுங்க. அப்புறம் சிலர் நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கணும், அப்பதான் விஜயகாந்த் மாதிரி நீங்க அப்படி 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 சட்டமன்றத்துக்கு போயிடலாம். நீங்க அப்படி கூட்டணி வச்சாதான் அப்படி. வைகோ கட்சியெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். நீங்க பார்த்தீங்களா இப்ப எங்க இருக்குன்னு? பார்த்தீங்களா? நாங்கள் கூட்டணி வைத்து நாங்கள் ஆட்சியை கைப்பற்றினால் கூட நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை எங்களால் செய்ய முடியாதுங்க. நாங்க ஒண்ணு பண்ணுவோங்க. நாங்க கூட்டணி வச்சு வந்துடுறோம். இந்த சாலை ஒதுக்குறதுக்கு 20 கோடி ஒதுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நாங்க கூட்டணி, இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக, அந்த அதிமுக மேதேக ஏதோ கட்சி, நிறைய கட்சி இருக்கு, ஏதோ ஒரு கட்சியோட நாங்க கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்துட்டோம். 20 கோடி ரூபாய்க்கு மாநகராட்சியில சாலை ஒதுக்குறோம். நாகர்கோவில் மாநகராட்சியில இந்த 20 கோடி ரூபாய்க்கு ஒதுக்குற செய்தி முதல்ல வெளியே வரும். மாநகராட்சியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க சாலை பணிக்கு நிதி ஒதுக்கிய மேயர் மகேஷ் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இல்ல வேற ஏதோ அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இல்ல ராஜேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இல்ல தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. போஸ்டர் நீங்க பாப்பீங்க எல்லாரும். அதை அப்படியே செராக்ஸ் காப்பி பத்திரிகையில பாப்பீங்க, அதை அப்படியே ஊடகத்துல பாப்பீங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 20 கோடி ரூபாய் ஒதுக்குனதா நன்றி நன்றி போஸ்டர் பாத்தீங்க இல்லையா? அதுக்கப்புறமா என்னைக்காவது அந்த 20 கோடி எப்படியெல்லாம் செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை இவங்க யாராவது தந்து பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஏன் கேட்கல? 20 கோடிங்க. நம்ம வீட்டில் கொத்தனாரை கூப்பிடுறோம், 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து கொத்தனாரை கூப்பிடுறோம், காலையில இருந்து ராத்திரி வரை நிக்கிறோம். என் வீட்டுல என்ன வேலை பார்த்த? என்ன நீ சிமெண்ட் சரியா குலைக்கல, கலவையை ஏத்து, தண்ணிய சரியா வை, கேக்குறமா இல்லையா? 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறவனே எப்படி வேலை பார்க்கறான்? இல்ல அவன்கிட்ட இடையில ஐயா இந்த ஒரு பைப்பு வாங்கணும், கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் தாங்க அப்படின்னா கடையில போய் சரியா வாங்கினானா? இவன் கமிஷன் எடுத்தானா? பில் எங்கப்பா? கேக்குறமா இல்லையா? யாராவது கேட்காம கொடுப்பீங்களா? ஒரு 500 ரூபாவை கேட்காம கொடுக்குற நம்ம
20 கோடி ரூபாய் இல்ல, பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்குகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாங்கள் 1000 கோடி ஒதுக்குறோம். அந்த 1000 கோடியில உங்க வீட்டுல எவ்வளவு கோடி ஒதுக்குனீங்கிறத நாங்க தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய கேள்வி வராது. வரணுமா இல்லையா? ஏன் வராது? 20 கோடியில அந்த 20 கோடி பணமும் எப்படி எல்லாம் செலவு செய்யப்பட்டது என்கிற செய்திகளை பொது அறிவிப்பு வெளியிட்டால், இல்லை வெளிப்படைத்தன்மையோடு ஒரு இணையதளத்திலாவது வெளியிட்டால், அதுல சட்டமன்ற உறுப்பினர் வாங்கின 2 கோடி கமிஷன் எழுதணும். சட்டமன்ற உறுப்பினர் கமிஷன் 2 கோடி, இல்ல இவர் மாநகராட்சி மேயருக்கு இத்தனை கோடி, இல்ல இத்தனை லட்சம் எழுதணுமா எழுதப்படாதா? எழுதணும் இல்லையா? அப்ப எப்படி வெளிப்படையாக அவர்கள் அறிவிப்பார்கள்? இந்த ரோடு வேலை நடக்குது, ஒரு சாதாரண சாலை வேலையை கூட இந்த அதிகாரிகளால் கண்காணிக்க முடியல. அது பஞ்சாயத்து ரோடா இருக்கட்டு, மாநில நெடுஞ்சாலையா இருக்கட்டு, மாநகராட்சி சாலையா இருக்கட்டு, தேசிய நெடுஞ்சாலையா இருக்கட்டு, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாநகராட்சி மேயர்கள், இல்ல இந்த கவுன்சிலர்கள் கேட்பாங்களா? போய் ஒப்பந்ததாரர்கிட்ட, சாலை போடுறவன்ட்ட, ஏன் சாலை சரியா போடல, போடு அப்படின்னா போடணுமா? 10 லட்ச ரூபா நிதி ஒதுக்கிட்டு 5 லட்ச ரூபா தந்துட்டு மீதி 5 லட்ச ரூபாய் அத்தனை பேரும் கமிஷனை வாங்கிட்டு நீ சாலையை தரமா போடுன்னு சொல்ல வரியா? வாங்கின கமிஷனை தான் அவன் விரட்டி விடுவான் ஒப்பந்ததாரர். இதான் பிரச்சனை. இதை சரி செய்யணும். அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும். இவர்களை ஒழித்தால் தான் லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க வேண்டும். அப்ப நாம் தமிழர் அரசு என்ன செய்யணும்? வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை கொடுப்போம். வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவதன் மூலமாக மட்டும்தான் லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடியும். அதை நாங்கள் செய்வோம். அதை செய்வோம். இருக்கு 1000 ரூபா தர்றாராம் ஐயா ஸ்டாலின் அவர்கள். புதுசா கூப்பன் தர்றாங்க. கூப்பன் முன்னாடி எல்லாம் நான் நினைவு இருக்கு, சார் ஃப்ரிட்ஜ் சார், வாஷிங் மிஷின் சார், சார் ஃப்ரிட்ஜ் சார், வாஷிங் மிஷின் சார், இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குங்க சார், கூப்பன் சார். முதலமைச்சர் சொல்றாரு, கூப்பன் வித்துட்டு இருக்கிறாரு. கூப்பன் ஃப்ரிட்ஜ் வேணுமா வாங்கலாம், வாஷிங் மிஷின் வேணா வாங்கலாம். என்ன இது? ஏங்க நீங்க முதலமைச்சரா இல்ல இந்த கூப்பன் விற்கிறாளா? யாரு நீங்க? யாரு புரியலையே எங்களுக்கு. 1000 ரூபா கொடுத்து மகளிர் உரிமை தொகையா? ஏங்க நான் கேட்குறேன், என்னுடைய அம்மாக்கள்கிட்ட நான் கேட்குறேன், 1000 ரூபா சம்பாதிக்க முடியாத நிலையில தான் நீங்கள் இருக்கீங்களா? ஏங்க 1000 ரூபா மாதம், 1000 ரூபான்னா ஒரு நாள் எவ்வளோ வருது? கூட்டி பாருங்க எவ்வளோ வருது. இதுதான் உங்கள் உரிமையா? உங்கள் உரிமை இதுதானே? அசிங்கப்படுத்துறது இல்லையா? இது அசிங்கப்படுத்துறது இல்லையா? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் வீதியில் இறங்கி நீங்கள் போராடி இருந்திருக்க வேண்டும். ஏன் எங்களை அசிங்கப்படுத்துறியா நீ? 1000 ரூபா வந்து நாங்க கேட்டோமா? நீங்கள் கேட்டிருக்கணும். அது சாதனை பட்டியலாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திமுகவுடைய சாதனை பட்டியலில் முதன்மையில் இருக்கிறது என்ன தெரியுமா? மகளிருக்கு 1000 ரூபா உரிமை தொகை. அந்த 1000 ரூபா வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு சிலிண்டர் வாங்க முடியுமா 1000 ரூபா வச்சு? நாங்கள் இந்த அன்பு மக்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் 500ஐயும் 1000ஐயும் 2000ஐயும் 2500ஐயும் தர வந்தவர்கள் அல்ல. அது எங்க வேலை இல்லை. அது வேலை இல்லை. ஒரு அரசு ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய அடிப்படை தேவை என்ன செய்யணும்? என்னங்க வேணும்? ஒரு அரசு உங்களுக்கு எதை தர வேண்டும்? எதை தரணும்? எல்லோருக்கும் கல்வி, தரமான கல்வி இலவசமாக கிடைக்க வேண்டும். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்கிற நிலை மாற வேண்டும். என்ன செய்யறாங்க? கல்வி கடன் கொடுக்கறாங்க. கல்விக்கு எதுக்கு கடன்? நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 17 வயசுல ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தை முடிக்கிறான். 18 வயசு நிரம்பினதுக்கு அப்புறம் கல்லூரிக்கு போகலாம், இல்ல 18 வயசுக்கு முன்னாடி கூட கல்லூரிக்கு உள்ளாடி அவன் போவான். ஆனால் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, வாக்கு உரிமை பெற வேண்டும் என்றால் 18 வயது நிரம்பி இருக்கணும்னு. ஓட்டு போடுறதுக்கே 18 வயது தான் நிரம்பணும். அப்ப இவன் மைனரு, ஒரு மைனர் ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு கல்லூரிக்கு முதல் நாள் கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைக்கிற போது அவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? அவனுக்கு ஊக்கத்தை கொடுக்கணும், அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும், அவனுக்கு துணிச்சலை கொடுக்கணும், தெளிவான மனநிலையை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும், தெளிந்த மனநிலையை அவனுக்கு கொடுக்கணும். நீங்க என்ன கொடுக்குறீங்க? கடன், வட்டி கடன். என்ன அரசு நடத்துறீங்களா இல்ல வட்டி கடன் நடத்துறீங்களா?
இது ஒரு துரோகம் இல்லையா? நம் வீட்டு பிள்ளைகளை கடனாளி ஆக்குதுங்க இந்த அரசு. கேக்குதா பெற்றோர்களே? கேக்குதா? கேக்குதா? உங்க பிள்ளைகளை கடன் கொடுத்து அவனை வட்டி கடனாளியாக மாற்றக்கூடிய கட்சிகளுக்கு தான் இந்த மண்ணில் மாறி மாறி நீங்கள் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை கடனாளி ஆக்கியது அவர்கள் அல்ல, அவர்களுக்கு வாக்கு செலுத்திய நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை 18 வயசுலயே கடன்காரனா மாத்தி வச்சிருக்கிறீங்க. எனக்கு இருக்கு, எனக்கு கல்வி கடன் இருக்கு, என் வேட்பு மனுவில் இருக்கு, யாரு வேணாலும் எடுத்து பார்க்கலாம். எனக்கு கல்வி கடன் இருக்கு. என்னை மாதிரி தமிழ்நாட்டில் பொறியியல் படித்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்வி கடன் இருக்கிறதே. எங்களை எல்லாம் கடனாளி ஆக்கியது யார்? திராவிடம் தான் படிக்க வச்சது. வந்து என் கடனை கட்டிட்டு சொல்லு, திராவிடம் தான் படிக்க வச்சதுன்னு. எங்க படிக்க வச்சீங்க? நீங்க எங்க படிக்க வச்சீங்க? அத்தனையும் நாடகம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளின் எண்ணிக்கை என்ன? இந்த மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி இருக்கா? கன்னியாகுமரி மாவட்டத்தின் வழக்கறிஞர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலும் சரி, சென்னையிலும் சரி, உச்ச நீதிமன்றத்திலும் சரி, எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் நம்முடைய மண்ணின் வழக்கறிஞர்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி வேண்டும் என்கிற கோரிக்கை எத்தனை ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றப்பட்டதா? இல்லை. இவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்களே, இந்த முறையும் கொண்டு வருவார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்ட கல்லூரி கொண்டு வருவோம் என்று சொல்வார்கள். ஆனால் சமீபத்திலே தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ரகுபதி அவர்கள் சொல்லுகிறார், அது சட்ட கல்லூரி எல்லாம் இங்க வந்து நமக்கு பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து பக்கத்துல திருநெல்வேலியில சட்டக்கல்லூரி இருக்கு, அதனால அங்க போய் படிக்கலாம்னு சொல்றாங்க. நாங்க எங்க படிக்கணும்ன்றத முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? நீங்க யாரு? ஒரு சட்ட கல்லூரி இல்ல, என்னதான் இருக்கு? ஒரு நல்ல தரமான மருத்துவமனை இங்க இருக்கா? இங்க தரமான மருத்துவமனை இருக்கிறது என்றால் ஏன் தெரு தெருவாக ஏன் தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறது? இங்க இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்கணும். உங்களுக்கு ஒரு உடல் நல பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நோய், காய்ச்சலோ இல்ல பெரிய வியாதியான புற்றுநோயோ ஏதோ ஒன்று, நீங்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி செல்வீர்களா இல்லை தனியார் மருத்துவமனைகளை நோக்கி செல்வீர்களா? எந்த மருத்துவமனைக்கு போறீங்க? அரசு மருத்துவமனைக்கே சென்றால் கூட இங்க பார்க்க முடியாது, நீங்க வேற மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் ஏன் எனவே வருகிற தேர்தலில் அனைவரும் இதுவரை மாறி மாறி இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திவிட்டு நம்முடைய அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் இருக்கிறோம். எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும் என்பது தெரியும், மாற்றம் வேண்டும் என்றுதான் எல்லோரும் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த மாற்றம் உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலிருந்து தான் வர வேண்டும். எனவே வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன்